ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. இதுக்கு இந்த மாதிரி பானையில் எடுத்து வச்சுக்கிறோம். இது கருவடகம். பாட்டில் சேர்ப்புறோம் மீன் குழம்பு ட்ரெடிஷ்னல் மெத்தடில். இப்போது நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறேன். கருவடகம் தாளிச்சிக்கிட்டாச்சு. அப்புறம் பூண்டு உரித்து வச்ச பூண்டு ஒரு 10 பல் அப்படியே தாளிச்சிக்கிறேன். இது குழம்புக்கு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, ஒரு சின்ன தக்காளி, எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, மிளகா, இது எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். தேவையான உப்பு போட்டு சாம்பார் தூள் தான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தாளித்ததோட இதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும். இப்போ மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்தமாரி சின்ன மீனாக இருந்தால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அரைச்சி வெறும் வெங்காயம் ஒண்டி எடுத்து வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக. இப்போது அதை போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் அரைச்ச விழுதை போட்டுட்டு மூடி வச்சு இந்த பச்சை வாசனைலாம் போகணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டுடுறேன். இப்போ மீனை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துடலாம். சீக்கிரம் வெந்துடும், இல்லைன்னா குழஞ்சி போய்டும். இப்போது நமக்கு தேவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான மீன் குழம்பு. இப்போ வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.